أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل وسلم على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا اللهم وفقني لما تحب فتر الله فقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுடைய அன்பும் அருளும் அவனால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்கள் மீதும் இறுதி தூதர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை வரை ஆண் பெண் இருபாலார் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகுவதாக என பிரார்த்தித்தவனாக புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அன்பு அழைப்பை ஏற்று அவனது அழகிய மாளிகையிலே நேரகாலத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்ற கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுடைய சட்ட வரம்புகளை பேணி அகமும் புறமும் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடைய வாழ்க்கை வாழுமாறு முதற்க நடியை நினைக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய அருளால் அவனது அருள்மிகு மாதத்தை அடைந்து இரண்டாவது நோன்பை நோற்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். மீதமிருக்கக்கூடிய அத்தனை ரமலான்களையும் வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை குர்ஆனிலே சொல்கின்றான். அந்த வசனத்தை ரமலான் வந்துவிட்டால் உலகத்திலே இருக்கக்கூடிய இமாம்கள், ஹத்தீப்மார்கள், மௌலவிமார்கள், முஅல்லிம்கள் அந்த வசனத்தை பற்றி ஓதுவதை பேசுவதை பார்க்கின்றோம். அந்த வசனம்தான், ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, குத்திப அலைக்கும் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சதாரியாக ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவேதான் நாம் இந்த அல் குர்ஆனிய வசனத்தை வைத்து தக்குவாவை எதிர்பார்த்து
ரமலானிலே நோன்பு நோக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் என்ன விளங்க வேண்டும் என்றால், இந்த வசனத்தின் முதல் கதாநாயகர்கள் யார்? இந்த வசனம் முதலாக எந்த சமுதாயத்துக்கு இறக்கப்படுகின்றது? இந்த வசனம் இறக்கப்பட்ட போது நான் அல்லது நீங்களோ இந்த உலகத்திலே இருந்தோமா என்றால் இல்லை. எங்களுடைய வாப்பாமார்கள் அப்பாமார்கள் இந்த உலகத்திலே இருந்தார்களா என்றால் அவர்களும் இல்லை. அப்படி என்றால் இந்த அல் குர்ஆனிய வசனம் இந்த உலகத்திலே இறக்கப்பட்ட போது யார் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், எந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹு தஆலா சிறந்த சமூகம் என்று குறிப்பிடுகின்றானோ, எந்த சமுதாயத்தை பார்த்து நான் உங்களை பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றானோ, அந்த பெருமதிப்புக்குரிய ஈமானிய அந்த சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதுதான் அல்லாஹு தஆலா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரியாக மாற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கி வைக்கின்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த வசனம் இறக்கப்பட்ட போது அந்த மக்களுடைய நிலைமைகள், அந்த மக்களுடைய இபாதத்துக்கள், அந்த மக்களுடைய வாழ்க்கை முறைகள், அந்த மக்களுடைய உலக விடயங்கள் எவ்வாறு இருந்தது பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்ற வசனம் இறங்கிய போது அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தது ஒரு சஹாபிதான் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஹாபி சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அறப்போருக்காக ஆட்களை சேர்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த போரில் பங்கேற்க நானும் சென்று கொண்டிருந்தேன். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி பிரார்த்தித்தார்கள் என்றால், அல்லாஹும்ம சல்லிமுஹும் வ கன்னிமுஹும், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு வெற்றியை கொடு, நிறைய கனிமத்துக்களை கொடு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்தித்தார்கள். அந்த யுத்தத்திலே நாங்கள் வெற்றி கொண்டோம், நிறைய கனிமத்துக்களோடு வந்தோம். இன்னும் சில நாட்களுக்கு பின்னர் நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னேன், மற்றொரு யுத்தத்திலே, யா ரசூலுல்லாஹ், இந்த யுத்தத்திலேயாவது எனக்கு ஷஹாதத் கிடைப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி பிரார்த்திக்கின்றார்கள் என்றால், அல்லாஹும்ம சல்லிமுஹும் வ கன்னிமுஹும், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு வெற்றியை கொடு, நிறைய கனிமத்துக்களை கொடு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்திக்கின்றார்கள். அந்த யுத்தத்திலும் நாங்கள் வெற்றி கொண்டோம், நிறைய கனிமத்துக்களோடு வந்தோம். மூன்றாவது முறை சில காலங்களுக்கு பின்னர் மற்றும் ஒரு அறப்போர் நடைபெறுகின்றது. அப்போதும் நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், இந்த யுத்தத்திலேயாவது எனக்கு ஷஹாதத் கிடைப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள். அப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் மீண்டும் பிரார்த்திக்கின்றார்கள், அல்லாஹும்ம சல்லிமுஹும் வ கன்னிமுஹும், யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு வெற்றியை கொடு, இந்த மக்களுக்கு நிறைய கனிமத்துக்களை கொடு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிரார்த்திக்கின்றார்கள். அந்த யுத்தத்திலும் நாங்கள் வெற்றி பெற்றோம், நிறைய கனிமத்துக்களோடு வந்தோம். இப்ப இந்த சஹாபி என்ன நினைக்கிறார் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு ஷஹாதத்துக்காக பிரார்த்திக்க மாட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலிடம் வந்து கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள், எனக்கு ஷஹாதத்து வேண்டாம், நான் தொடராக செய்வதற்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எப்படி என்றால், அலைக பிஸ்ஸௌமி ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு. அந்த சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், எப்படி என்றால், நீங்கள் நோன்பு நோட்பதை வளமையாக்கிக் கொள்ளுங்கள், இதற்கு நிகரான இபாதத் வேறு எதுவுமே இல்லை. ரமலானுடைய நோன்பல்ல, ஏனைய காலங்களிலே தொடராக நோக்கக்கூடிய நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த சஹாபிக்கு சொல்கிறார்கள். இந்த செய்தியை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் சொல்கின்றார், அதற்கு பின்னர் அந்த அபு உபாமா, அவருடைய மனைவி, அவருடைய ஹாதிம் பணியாளர், அந்த வீட்டிலே அவர்கள் தொடராக நோன்பு பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா காலமும் நோன்பு பிடிப்பதை அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த புத்திமதியை ஏற்றுக்கொண்டு தொடராக நோன்பு பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்காவது இந்த அபூ உமாமாவுடைய வீட்டிலே பகல் பொழுதிலே அடுப்பெரியுமாக இருந்தால்
நெருப்பு பத்துமா எரியுமாக இருந்தால் அந்த அபு உமாமாவுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்க வேண்டும் என்று மக்களால் பேசுகின்ற அளவுக்கு இந்த அபு உமாமாவும் அவருடைய மனைவியும் அவருடைய ஹாதிம் பணியாளரும் தொடராக நோன்பு நோக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸ் எமக்கு எதனை சொல்லித் தருகின்றது என்று சொன்னால், இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புத்திமதியை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே தொடராக நோன்பு பிடிக்கின்றார். அவருடைய வீட்டிலே அடுப்பு எரியுமாக இருந்தால் அவருடைய வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்க வேண்டும் என்று மக்களால் பேசப்படுகின்ற அளவுக்கு இந்த மனிதர் நோன்பு நோட்டார் என்றார். இந்த மனிதரை பார்த்துத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றார், லஅல்லக்கும் தத்தகூன், லஅல்லக்கும் தத்தகூன். அபு உமாமா போன்ற இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உங்களுக்கும் தக்வா வர வேண்டும். குத்திப அலைக்கும் ஸியாம், நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை அந்த சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அவர்களுடைய அந்த சூழல் மிகவும் கடுமையானதொரு சூழல். ஒரு சஹாபி சொல்கின்றார், அபு மூசா அல் அஷரி என்ற சஹாபி. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சஹாபி எப்படி அறிவிக்கின்றார் என்றால், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய யுத்தத்துக்கு சென்றோம். அல் அஷரி கூட்டத்தாராகிய நாங்கள் 6 பேர் இருந்தோம். எங்களுக்கு ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருந்தது. அந்த ஒட்டகத்திலே நாங்கள் 6 பேரும் ஒருவர் மாறி ஒருவராக பயணம் செய்தோம். அந்த யுத்தகலத்தை நோக்கி கடுமையான சூடு, கடுமையான வெயில். எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் தரையிலே இறங்கி நடந்ததன் காரணமாக எங்களுக்கு செருப்பு இல்லை. எங்களுடைய கால்கள் எல்லாம் எங்களுடைய கால்கள் எல்லாம் பிளந்து விட்டன. எங்களுடைய கால் நகங்கள் எல்லாம் சூம்பி எப்படி கீழே விழுந்து விட்டன. அந்த சஹாபி சொல்கின்றார், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தத்துக்கு சென்றோம். எங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த 6 பேர் இருந்தோம். எங்களுக்கு ஒரே ஒரு ஒட்டகம் தான். இந்த ஒட்டகத்திலே ஒருவர் மாறி ஒருவராக அந்த கடுமையான சுடுமணலிலே நாங்கள் பயணம் செய்ததன் காரணமாக எங்களுடைய கால்கள் எல்லாம் வெடித்து பிளந்து விட்டது. கால் நகமெல்லாம், காலில் இருக்கக்கூடிய நகமெல்லாம் அப்படியே சூம்பி கீழே விழுந்து விட்டன. நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? எங்களிடம் இருந்த சீலை துண்டுகளை, புடவை துண்டுகளை எடுத்து கிழித்து எங்களுடைய காலை சுத்தி கட்டிக்கொண்டு அந்த யுத்தகலத்தை நோக்கி சென்றோம். இதன் காரணமாக இந்த யுத்தத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? புடவை துண்டுகளின் யுத்தம், சீலை துண்டுகளின் யுத்தம் என்று இந்த யுத்தத்துக்கு பெயர் வந்தது என்று அந்த சஹாபி சொல்கின்றார். இதை தன்னுடைய கூட்டாளி அபு புர்தாவுக்கு சொல்கிறார். சொல்லி 2-3 நாட்கள் கழித்து ஓரோடி வருகிறார். வந்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆசை ஊட்டுவதற்காகத்தான் நான் சொன்னேன், பெருமைக்காக சொல்லவில்லை, முஹஸ்ஸுதிக்காக சொல்லவில்லை. இந்த செய்தியை நீங்க யாரிடமும் சொல்ல வேண்டாம், இந்த செய்தியை நீங்க யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அந்த சஹாபி தன்னுடைய கூட்டாளி அபு புர்தாவுக்கு சொல்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி வெயிலிலே கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உடம்புகளை தியாகம் செய்த இந்த உத்தம தியாகிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கும் தக்வா வர வேண்டும், உங்களுக்கும் தக்வா வர வேண்டும். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை கண்ணியத்துக்குரியவர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உத்பத் இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், வலகத் ரஅய்துனி சாபிஅ சபஅத்தின் மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா லனா தஆமுன் இல்லா வரக ஷஜர். அந்த சஹாபி அறிவிக்கின்றார், எப்படி என்றால், ஆரம்பமாக நாங்கள் 7 பேர் இஸ்லாத்திலே இருந்தோம். அதிலே நானும் ஒருவனாக இருந்தேன். எங்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது. இல்லா வரக ஷஜர், மரத்தின் இலை குலைகளைத்தான் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த சஹாபி சொல்கின்றார், நாங்கள் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவரை நானும் ஒருவனாக இருந்தேன். எங்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, மர இலைகளைத்தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதன் காரணமாக ஹத்தா முரசுகள் எல்லாம் வீங்கி புடைத்து விட்டன. அல்லாஹு தஆலா ஆடு மாடுகளுக்குத்தான் அந்த நாவை வைத்திருக்கின்றான். இலைகுலைகளை தின்றால் எதுவுமே நடக்காத அந்த தடிப்பமான நாவுகளை அல்லாஹ்
ஆடு மாடுகளுக்கு விலங்குகளுக்கு தான் வைத்திருக்கின்றான். மனிதனுடைய இந்த நாவு இந்த முரசுகள் எல்லாம் மென்மையானது. அந்த சஹாபி சொல்கிறார், நாங்கள் இதை தின்றதன் காரணமாக எங்களுடைய முரசுகள் எல்லாம் வீங்கி புடைத்து விட்டன. என்னிடத்திலே ஒழுங்கானதொரு சாரம் இல்லை, என்னிடத்திலே ஒழுங்கானதொரு வேட்டி இல்லை. ஒரு முறை நான் வருகின்றேன், வழியிலே ஒரு சாரம் புதைந்து கிடக்கின்றது. அதை எடுத்து பார்த்தேன், எனக்கு அளவாக இருந்தது. முன்னால் பார்க்கின்றேன், என்னுடைய நண்பர், என்னுடைய கூட்டாளி சஅத் இப்னு மாலிக் கிழிந்த ஆடையை சுத்தி கட்டி கொண்டு வருகிறார். நான் புறக்கி விட்டேன், எனக்கு ஆடை இருக்கின்றது என்று நான் நினைக்கவில்லை. உடனே என்ன செய்தேன் தெரியுமா? நான் புறக்கி எடுத்த அந்த வேட்டியை, அந்த ஆடையை சரி பாதியாக கிழித்தேன். பாதி என்னுடைய கூட்டாளி சஅத் இப்னு மாலிக்கு, பாதி எனக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் சஹாபாக்கள். ஏழையாக இருந்தாலும் மிஸ்கீனாக இருந்தாலும் கஞ்சனா மட்டும் இந்த உலகத்தில் அவர்கள் வாழவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த சஹாபிக்கு ஒழுங்கான ஆடை இல்லை, ஒழுங்கான சாரம் இல்லை. புறக்கி எடுக்கின்றார், சந்தோஷப்படுகின்றார், எனக்கு ஒரு வேட்டி கிடைத்து விட்டது என்று முன்னால் பார்க்கின்றார். தன்னுடைய நண்பர் சஅத் இப்னு மாலிக் ஒழுங்கான ஆடை இல்லாமல் கிழிந்த வேட்டியை அப்படியே சுத்தி மடித்துக் கொண்டு வருகிறார். புறக்கி எடுத்ததை இரண்டாக கிழித்தார், பாதியை அவருக்கு கொடுத்தார், பாதியை இவர் உடுத்தினார். இப்படி தியாகம் செய்து கஷ்டப்பட்டு ஈமானோடு வாழ்ந்த இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான்? உங்களுக்கும் தக்வா வர வேண்டும், உங்களுக்கும் தக்வா வர வேண்டும், அதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலே ஒரு தகுதி வேண்டும். அல்லாஹ் ரசூல் கேட்கின்றார்கள், என்ன தகுதி சகதே? யா ரசூலுல்லாஹ், நான் ரசூல் பிரார்த்திக்கின்றார்கள், அல்லாஹும்ம ஸ்தஜிப் லி சஅதின் இதா தஆக. யா அல்லாஹ், சஅத் துஆ கேட்டால் அவருடைய துஆவுக்கு நீ பதில் அளித்து விடு, அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டு விடு என்று. முஸ்தஜாபத்து தஅவா, இந்த உலகத்திலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அரபிகளிலே முதலாக ரசூலுல்லாஹ் அம்பெறி அனுப்பிய வீரர் நான் தான். ஒரு முறை நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய யுத்தகலத்துக்கு சென்றிருக்கின்றோம். எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு அந்த யுத்தகலத்திலே சாப்பாடு இல்லை. இலை குலைகளை நாங்கள் தின்றோம். தின்றதன் காரணமாக ஒட்டகமும் ஆடும் எப்படி மலம் கழித்தால் அது மலம் விட்டையாக இருப்போமோ அவ்வாறு எங்களுடைய மலம் விட்டையாக இருந்தது. இந்த மாதிரி வாழ்ந்த, கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல், உணவு இல்லாமல், செருப்பு இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்த இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? சுபஹில இருந்து மகரிப் வரைக்கும் பட்டினி நடக்கணும், சுபஹில இருந்து மகரிப் வரைக்கும் பட்டினி நடக்க வேண்டும், அப்போதுதான் தக்வா வர வேண்டும் என்று சொல்கின்றான். என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, நாமெல்லாம் எம்மாத்திரம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுடைய இஃப்தார், எங்களுடைய சிலருடைய இஃப்தார், அதை நாங்கள் நோன்பு திறந்து விட்டால் எங்களால் எழுந்து தொழ முடியவில்லை, எங்களால் எழுந்து தொழ முடியவில்லை. சஹரை பார்த்தால் சுபகுக்கு எழுந்து தொழ முடியவில்லை. அந்த அளவுக்கு சிலருடைய சஹரும் இஃப்தாரும் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி சாப்பாடு இல்லாமல், உடுப்பில்லாமல், செருப்பில்லாமல் இந்த உலகத்திலே இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்த இந்த ஈமானிய சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? லஅல்லக்கும் தத்தகுன், உங்களுக்கும் தக்வா வர வேண்டும். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் சொல்கின்றான். என்றால் கண்ணியத்துக்குரியவர்கள் நாங்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்பதை சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, இப்படி கஷ்டப்பட்டு செருப்பில்லாமல், உடுப்பில்லாமல், உண்பதற்கு உணவு இல்லாமல் இந்த மார்க்கத்துக்காக தான் பிறந்து வளர்ந்த மண்ணை தியாகம் செய்து பிரிந்து வந்த அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் சகித்துக் கொண்டு படைத்த ரஹ்மானையும் வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் வாழ்க்கையின் இலக்கையும் புரிந்து கொண்டு நிரம்பிய ஈமானோடு இருந்த அந்த சஹாபாக்களை பார்த்து லஅல்லக்கும் தத்தகூன்,
உங்களுக்கு இரையச்சம் வர வேண்டும் என்பதற்காக குத்திப அலைக்கும் சியாம் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்ன பொழுது, சுமார் நபித்துவம் கிடைத்து கிட்டத்தட்ட 15 வருடத்துக்கு பின்னர் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை கடமையாக்கி, ஈமான் இல்லையா, ஏன் எங்களுக்கு பசி தெரியாதா, ஏன் எங்களுக்கு வறுமை தெரியாதா என்று அந்த சமூகம் நொந்து கொள்ளவில்லை. அந்த சமூகம் சமிஅனா வ அத்தஅனா, அல்லாஹ்வுடைய வேத வரிக்கு, அல்லாஹ்வுடைய வஹீக்கு அந்த சமூகம் செவிசாய்த்தது, கட்டுப்பட்டது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படித்தான் அந்த சஹாபாக்கள், இப்படி எத்தனையோ ஈமானிய சஹாபாக்களை சொல்ல முடியும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படி கஷ்டப்பட்டு தியாகம் செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்த இந்த சஹாபாக்களை பார்த்து மட்டுமல்ல சொல்லவில்லை, லஅல்லக்கும் தத்தகுன் என்று இந்த சஹாபாக்களை மட்டும் பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை, இவர்களை உருவாக்கினாரே அல்லாஹ்வுடைய ரசூல், இந்த தூதரையும் பார்த்து சொல்கின்றான். இந்த தூதர் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டார், வறுமையோடு வாழ்ந்தார், கஷ்டத்தோடு வாழ்ந்தார். எத்தனையோ மாதம் அல்லாஹ் ரசூலுடைய வீட்டிலே அடுப்பெரியவில்லை. ஒரு முறை அல்லாஹ் தூதருக்கு காலை சாப்பாடும் இல்லை, பகல் சாப்பாடும் இல்லை, இரவு சாப்பாடும் இல்லை, கடுமையான பசி. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கடுமையான பசி. தன்னுடைய படுக்கை விரிப்பிலே புரளுகிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அங்க பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகிலே ஏதோ ஒன்று அண்டுவது போல் இருந்தது. எடுத்து பார்க்கின்றார்கள், ஒரு ஈத்தம்பலம், கடுமையான பசி. பசியின் காரணமாக அந்த ஈத்தம்பலத்தை எடுத்து உடனே வாயிலை வைத்து விடுகின்றார்கள். வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் திடீரென்று அதை வெளியெடுக்கிறார்கள். எடுத்துவிட்டு ஆயிஷாவிடம் சொல்கின்றார்கள், ஆயிஷாவே, லவ்லா அன்னி அகாஃபு அன் தகூன மினஸ் ஸதகதி லஅகல்தஹா, இந்த ஈத்தம்பல துண்டு மட்டும் சதக்காவுடைய ஈத்தம்பலம் என்ற அச்சம் எனக்கு இல்லை என்றிருந்தால் நான் இதை சாப்பிட்டிருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, காலையிலையும் சாப்பாடு இல்ல, பகலும் சாப்பாடு இல்ல, இரவும் சாப்பாடு இல்ல, கடுமையான பசி. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வாய்க்குள் வைத்த ஈத்தம்பலத்தை வெளியே எடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், எப்படி இந்த ஈத்தம்பலம் சதக்காவுடைய ஈத்தம்பலம் என்ற பயம், அச்சம் எனக்கு இல்லை என்றிருந்தால் நான் அதை சாப்பிட்டிருப்பேன் ஆயிஷா, எனக்கு கடுமையான பசி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய வாயினால் சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சஹாபி சொல்கிறார், நான் பட்டப்பகல் நேரம் வீட்டில இருந்து வெளியே வந்தேன், கடுமையான சூடுகாலம். கண்ணியத்துக்குரியவர்களே, அங்கே சவுதியிலே, அந்த அரபு நாடுகளிலே சூடுகாலம் மிகவும் கடுமையாக இருக்கும். அங்க இருந்தவர்களுக்கு தெரியும். ஒரு சஹாபி சொல்கிறார், நான் வீட்டில இருந்து வெளியே வந்தேன், கடுமையான சூடுகாலம். தூரத்தில் ஒரு மனிதர் விளங்கினார். அந்த மனிதர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த மனிதர் நேராக வந்தார், ஒரு ஈச்ச மரத்துக்கு பக்கத்திலே வந்தார். அது ஈச்சம்பலம் காய்க்கின்ற காலமும் அல்ல, அங்கே பழுத்து காய்ந்து கீழே விழுந்த ஈச்சம்பலங்கள் அங்கே மண்ணொட்டி தூசிப்பட்டிருந்தன. நேராக வந்த அந்த மனிதர் அந்த மரத்துக்கு பக்கத்தில் அங்கிருந்து ஈச்சம்பலத்தை பொறுக்கினார், அங்கே உட்கார்ந்தார், அதிலிருந்த தூசியை தட்டினார், சாப்பிட்டார். இவர் யார் என்று பார்ப்பதற்காக நான் அந்த மரத்தடிக்கு சென்றேன். அது வேறு யாரும் அல்ல, அது வேறு யாரும் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல். பசியால், பசி கொடுமையால் அந்த காய்ந்த பழைய தூசிப்பட்டு மண்ணொட்டி இருந்த அந்த ஈத்தம்பலத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சாப்பிடுகிறார்கள் என்றால், எண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி பசியோடும் வறுமையோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்த அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொல்கின்றான், நபியே, நாயகமே, சுபகில இருந்து மகரிபு வரைக்கும் நீங்க பட்டு நடக்கணும். நபியே, நாயகமே, சுபகில இருந்து மகரிபு வரைக்கும் நீங்க பட்டு நடக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு தக்வா வரும். அப்போதுதான் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு தக்வா வரும், இறையச்சம் வரும் என்று அல்லாஹ் தூதரை பார்த்து சொல்கின்றான் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, நாமெல்லாம் எம்மாத்திரம் இந்த மார்க்கத்துக்காக நாம் செய்த தியாகங்கள் என்ன? இந்த மார்க்கத்துக்காக நாம் செய்த தியாகம் என்ன? ஹலாலை விடுவோம், எத்தனை பேர் ஹராத்தை விட முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கத்துக்காக ஹராத்தை
எந்த அளவுக்கு தக்வா வர வேண்டும், எங்களுக்கு எந்த அளவுக்கு ஈமான் வர வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நோன்பின் மூலம் நாங்கள் இறையச்சதாரியாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு இந்த நோன்பிலே இருப்பதன் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்ப்பது லஅல்லக்கும் தத்தகுன், நாங்கள் தக்வாதாரியாக மாற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். அப்படி என்றால் நாம் பசித்திருந்து தாகித்திருந்து இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தால், இந்த நோன்போடு வாழ்ந்தால் அந்த தக்வா கிடைக்குமா என்றால் கிடைக்காது. அப்படி என்றால் இந்த ரமலான் அதற்கு அப்பால், பசித்திருப்பதற்கும் தாகித்திருப்பதற்கும் அப்பால் இன்னும் எத்தனையோ அமல்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றது. குர்ஆனுடைய அமல், சதக்காவுடைய அமல், எத்தனையோ அமல்கள் இந்த ரமலான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மிக ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ரமலானிலே செய்தது ஒரு அமல் தான் சதக்கா. இந்த சதக்காவை பொறுத்த மட்டில் கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஹாஜியார்மார், செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் தான் இந்த சதக்காவை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நினைத்துக்குரியவர்களே, ஏழைகளும் செய்ய முடியும், ஏழைகளும் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கும் செய்ய முடியும். எங்களுக்கு முன் உதாரணமாக சஹாபாக்கள், ஏழ்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த உலகத்திலே வறுமையோடு வாழ்ந்த மனிதர். அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் காற்றை விட மிக வேகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சதக்கா செய்வார்கள் என்று நாங்கள் அடிக்கடி படிக்கின்றோம். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூலும் சதக்கா செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அடிக்கடி படிக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முழுமையான இறை இச்சத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் அப்துல்லாஹ், அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ரமலான் தக்வாவை எதிர்பார்த்து எங்களிடத்திலே வந்திருக்கின்றது. இந்த தக்வா வெறுமனே நாங்கள் பசித்திருந்து தாகித்திருப்பதன் மூலமாக இதனை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் ஒரு காலமும் முடியாது. அப்படி என்றால் இந்த ரமலான் அந்த பசித்திருப்பதற்கும் தாகித்திருப்பதற்கும் அப்பால் எத்தனையோ இபாதத்துக்களை எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றது. அந்த இபாதத்துக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு அழகான முறையிலே செய்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இபாதத்துக்களில் ஒன்றுதான் இந்த சதக்கா. உண்மையிலே தான தர்மங்களை அன்பளிப்பாக வாங்குவது ஒரு முஸ்லிமுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது, அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய கௌரவத்தை இழந்து, தன்னுடைய மானத்தை இழந்து சண்டை பிடித்துக் கொண்டு தர்மத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க கூடாது. இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. குறிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் ரமலான் மாதத்தில் தான் நடைபெறுகின்றது. 11 மாதமும் தன்னுடைய சொந்த உழைப்பிலே உழைத்து கௌரவமாக வாழ்ந்த ஒருவர் ரமலானுடைய மாதத்திலே தன்னுடைய மதிப்பை இழந்து, தன்னுடைய கௌரவத்தை இழந்து, பள்ளிவாசலினால் ஏதாவது பங்கு வைக்கின்ற பொழுது எனக்கு தரவில்லை, என்னுடைய சகோதரனுக்கு தரவில்லை என்று சண்டை பிடிக்கின்றதொரு சூழலை என் பிரதேசங்களிலே பல பள்ளிவாசல்களை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்கு கௌரவத்தை இழந்து, கௌரவத்தை இழந்து யாரிடத்திலும் சதக்காவை சண்டை பிடித்து கேட்கின்ற ஒரு நிலைக்கு போகக்கூடாது என்று இஸ்லாம் அருமையாக எமக்கு எச்சரிக்கின்றது. சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வறுமையோடு வாழ்ந்தார்கள். செருப்பில்லாமல், உடுப்பில்லாமல், உணவில்லாமல் மிகவும் கஷ்டத்தோடு வறுமையோடு வாழ்ந்தார்கள். அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் எப்படி சொல்கின்றார்கள் தெரியுமா? யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃப். சூரா பக்கரா 273ஆம் வசனத்திலே அல்லாஹ் இந்த ஏழை சஹாபாக்களை பற்றி சொல்கின்றான். எப்படி தெரியுமா? யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃப். முன்பின் தெரியாத மனிதர்கள் முதன்முறையாக இந்த சஹாபாக்களை பார்த்தால்
என்ன நினைப்பார்கள் தெரியுமா? இவர்களை போன்றதொரு கௌரவமானவர்கள், இந்த சஹாபாக்களை போன்றதொரு செல்வந்தர்கள் இந்த ஊரிலே இல்லை என்று நினைக்கின்ற அளவுக்கு வறுமையோடு இருந்தாலும் சஹாபாக்கள் கௌரவத்தோடு வாழ்ந்தார்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான், லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா, அவர்கள் யாரிடத்திலும் கை நீட்டி கெஞ்சி எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த சஹாபாக்கள் வறுமையோடு இந்த உலகத்தை வாழ்ந்தாலும் ஏழ்மையோடு வாழ்ந்தாலும் கௌரவமாக வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் சூரா பக்கரா 273 வசனத்திலே இந்த சஹாபாக்களை போற்றுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய, ஒருவரிடத்திலே பல லட்சம் இருக்கின்றது, அதிலே அவர் 1 லட்சத்தை தர்மம் செய்கின்றார். இன்னொருவரிடம் இருப்பது ஒரே ஒரு திர்ஹம், அந்த திர்ஹத்தை அவர் கொடுத்தவரை விட 1 திர்ஹம் கொடுத்தவர் முந்திவிட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏழைகளும் சதக்கா கொடுக்க வேண்டும். ஏழைகளும் சதக்கா கொடுக்க முடியும் என்பதற்கு மிகப்பெரியதொரு உதாரணம் தான் தபூக் யுத்தம். அல்லாஹ்வுடைய ரசூல் தபூக் யுத்தத்துக்காக வேண்டி பகிரங்க அறிவிப்பு செய்கின்றார்கள். மிகப்பெரியதொரு கஷ்டமான சூழ்நிலையிலே, மிகப்பெரியதொரு பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே இந்த யுத்தம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. மதீனாவில் இருந்து 900 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும் தபூக்கை நோக்கி. மிகப்பெரியதொரு இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் பொருளாதாரம் திரட்டுகின்றார்கள். செல்வந்தர்களும் சதக்கா செய்கின்றார்கள், ஏழைகளும் சதக்கா செய்கின்றார்கள். ஒண்ணுமே இல்லாத ஏழை சஹாபாக்களும் சதக்கா செய்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவிப்பு செய்கின்றார்கள், யார் யுத்தத்துக்காக தர்மம் செய்கின்றார்களோ ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம். சதக்காக்கு சொர்க்கமா? சதக்காக்கு சொர்க்கமா? சஹாபாக்கள் தலை திரிக்க ஓடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சஹாபி வீட்டை போய் பார்க்கின்றார். ஒரு பிடியளவு பேரித்தம்பளம் இருக்கின்றது, ஒரு பிடியளவு பேரித்தம்பளம் இருக்கின்றது. எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கொடுக்கின்ற, யா ரசூலுல்லாஹ், இது என்னுடைய தர்மம், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அதை ஏற்றுக்கொண்டு அதை எடுத்து வைக்கின்றார்கள். இன்னொரு சஹாபி வீட்டுக்கு போகின்றார், வீட்டில் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸுக்கு வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்றார்கள், சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அந்த தோழர் சொல்கின்றார், யா ரசூலுல்லாஹ், என்னோட மானத்தை நான் தர்மம் செய்கின்றேன் என்று சொல்கின்றார். என்னுடைய மானத்தை தர்மம் செய்கின்றேன் என்று சொல்கின்றார். மானத்தை தர்மம் செய்வது என்றால், இந்த உலகத்திலே எமக்கு யாராவது ஏசி இருப்பார்கள், அநியாயம் செய்திருப்பார்கள், எங்களுடைய பொருளை சுரண்டிருப்பார்கள், எங்களுக்கு அடித்திருப்பார்கள். இதற்கெல்லாம் நாளை மறுமையிலே நாங்கள் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்து அவருடைய நன்மையை எங்களுக்கு எடுத்து எங்களால் சொர்க்க முடியும். இந்த சஹாபி வித்தியாசமாக யோசிக்கின்றார். இந்த உலகத்திலே நாம் எமக்கு அநியாயம் செய்தவனை, அடித்தவனை, எமக்கு துரோகம் செய்தவனை இந்த உலகத்திலே நாம் மன்னித்து விடுவோம், மன்னித்து இங்கே சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வோம் என்று அந்த சஹாபி வித்தியாசமாக யோசித்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கின்றார், யா ரசூலுல்லாஹ், என்னோட மானத்தை தர்மம் செய்கின்றேன். அங்கே சபையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் அமைதியாக இருக்கின்றார்கள். நேரம் கடந்து செல்கின்றன. அல்லாஹ்வுடைய ரசூல் சிறிது நேரத்தில் அழைக்கின்றார்கள், மானத்தை தர்மம் செய்த தோழர் எங்கே? அந்த சஹாபி வருகிறார், இதோ நான் இருக்கின்றேன் யா ரசூலுல்லாஹ் என்று வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை பார்த்து சொல்கின்றார்கள், 7 வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய அல்லாஹ் உங்களுடைய தர்மத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ஏழை சஹாபாக்களும் இந்த யுத்தத்துக்காக தர்மம் செய்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள், உஸ்மானே நீங்களும் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10,000 பொற்காசுகளை தர்மம் செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்தில் எந்த சிரிப்பும் இல்லை, எந்த மகிழ்ச்சியும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் இந்த 10,000 பொற்காசுகள் போதாது என்பது போல் இருந்தது. மீண்டும் உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் இன்னும் தர்மம் செய்தால் எனக்கு என்ன தருவீர்கள்? வலக்கல் ஜன்னா, சுவனம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கின்றார், அப்படி என்றால் யா ரசூலுல்லாஹ், ஷாமில் இருந்தும் சிரியாவில் இருந்தும் என்னுடைய வியாபார பொருட்கள் வருகின்றன,
அது அத்தனையும் நான் இந்த யுத்தத்துக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் தர்மம் செய்கின்றேன் என்று. அல்லாஹ்வுடைய பாதையிலே வலக்கில் ஜன்னா, உஸ்மானே சொர்க்கம் இருக்கின்றது, தர்மத்துக்கு சொர்க்கம் இருக்கின்றது. அந்த சஹாபி அப்படியே தர்மம் செய்கின்றார். கணியத்துக்குரியவர்களே, இப்படி சஹாபாக்கள் தர்மம் செய்கின்றார்கள். இதே தபூக் யுத்தத்துக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடுகின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடுகின்றார்கள். அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள், இந்த சந்தர்ப்பத்திலே நான் அபூபக்கரை எப்படியாவது முந்த வேண்டும், அபூபக்கரை இந்த சந்தர்ப்பத்தில் எப்படியாவது முந்த வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியிலே போட்டி இருந்தது, பொறாமை இருந்தது. உலகத்துடைய விடயத்தில் அல்ல, அமல் செய்வதுடைய விடயத்திலே, இபாதத் செய்வதுடைய விடயத்திலே, சதக்காவுடைய விடயத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே போட்டி இருந்தது, பொறாமை இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறார்கள், இப்படி என்றால் இந்த முறை நான் அபூபக்கரை எப்படியாவது முந்த வேண்டும், அபூபக்கரை எப்படியாவது முந்த வேண்டும் என்று தன்னுடைய சொத்தை சரிபாதியாக பிரிக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கொடுக்கின்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக் கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், உமரே நீங்கள் எதை தர்மம் செய்தீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய சொத்தை சரிபாதியாக பிரித்தேன், அரைவாசியை நான் தர்மம் செய்திருக்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அபூபக்கரிடம் கேட்கின்றார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரே நீங்கள் எதை தர்மம் செய்கிறீர்கள் கேட்டபோது, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வீட்டிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் தவிர வேறு எதுவுமே இல்லை, மற்ற அனைத்தையும் நான் தர்மம் செய்து விட்டேன். அவருடைய வீட்டிலே இருக்கிறது இஸ்லாம், அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது இஸ்லாம், அவருடைய குடும்பத்தில் இருக்கிறது இஸ்லாம், அதை தவிர மற்ற அனைத்தையும் அவர் தர்மம் செய்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொல்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏழை சஹாபாக்களுடைய சதக்கா, ஏழை சஹாபாக்களுடைய சதக்கா மெய்சிலிருக்க வைக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நினைத்து விடக்கூடாது செல்வந்தர்கள், ஹாஜியார்மார்கள், பணக்காரர்கள் தான் தர்மம் செய்ய வேண்டும், ஏழைகள் தர்மம் செய்ய முடியாது என்று ஒரு காலம் நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இத்தகுன் நார வலவ் பிஷிக்கின் தம்ரா, ஒரு ஈத்தம்பல துண்டை ஏனும் தர்மம் செய்து நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை, ஒரு ஈத்தம்பல துண்டையனும் தர்மம் செய்து நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸ் நாம் அடிக்கடி கேட்கின்றோம். ரமலான் வந்தால் ஒவ்வொரு ரமலானிலும் கேட்கின்றோம். சதக்காவுடைய பாடத்தை பற்றி படிக்கின்ற பொழுது இந்த ஹதீஸை கேட்கின்றோம். நாம் எத்தனை பேர் இவ்வாறு தர்மம் செய்திருக்கின்றோம், நாம் எத்தனை பேர் இவ்வாறு தர்மம் செய்திருக்கின்றோம் என்பதை கட்டாயம் சிந்திக்க வேண்டிய தருணம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி உடுப்பில்லாமல், செருப்பில்லாமல், உணவு இல்லாமல், வறுமையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்த, தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்த, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒட்டுமொத்த செல்வத்தையும் தூக்கி கொடுத்த இந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கும் தக்வா வர வேண்டும், குத்திப அலைக்கும் ஸியாம், நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, நாமெல்லாம் எம்மாத்திரம், எங்களுடைய பெண்கள் எல்லாம் எம்மாத்திரம். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களிடத்திலே கடந்த பெருநாளைக்கு வாங்கின உடுப்பெல்லாம் அப்படி அலுமாரியில் அப்படி இருக்கின்றது. பலருடைய அலுமாரியிலே அப்படியே உடுப்பெல்லாம் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். அநியாயமான முறையில் அந்த உடுப்புகள் இருந்தால் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மாதம் சதக்காவுடைய மாதம். இந்த மாதம் சதக்காவின் மகிமையை, முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற மாதம். வெறுமனே பசித்திருந்து தாகித்திருந்து தால் மட்டும் அந்த தக்வாவை அடைய முடியாது. இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற கடமைகளையும் இபாதத்துக்களையும் நாங்கள் செய்ய முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் முழுமையான இறை எச்சத்தை, முழுமையான தக்வாவை, அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த இறை எச்சத்தை அடைந்து கொள்ள முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிப்போம், அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக செய்த தியாகங்களை படிப்போம். அவர்கள் அவ்வாறு இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்த நிலையிலே இருக்கின்ற போது அல்லாஹ் உங்களுக்கும் தக்வா வர வேண்டும் என்று கூறியிருக்கிறான். என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே இந்த ரமலானை நாங்கள் முயற்சி எடுப்போம். இந்த முழுமையான இந்த ரமலானை நாங்கள் நோற்று இந்த ரமலானில் முழுமையாக நாம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கும் மீதம் இருக்கின்ற அத்தனை நோன்புகளையும் வல்ல ரஹ்மான்
உடல் ஆரோக்கியத்தோடு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். வல்ல ரஹ்மான் நிச்சயமாக நாம் பிரார்த்தனை செய்தால் தருவான். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு முழுமையான எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட நிலையிலே நாம் இந்த ரமலானிலே முழுமையாக, இந்த ரமலான் மிகப்பெரியதொரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்பை முழுமையாக பெற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே ரய்யான் என்ற சுவனத்தினூடாக நோன்பாளிகள் என்ற அந்த அந்தஸ்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அதனால் நுழைய வேண்டும். அந்த நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن